ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம நீலாம்பரி சும்மா அலிமாரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போ பார்த்தா ஒரு பொருளை காணோம். என்னென்னு பார்த்தா நம்ம சனம் எடுத்துகிட்டு போனாலே அசத் ஜோயாவோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை தான் காணோம். அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா, காணோம். அதுக்கப்புறம் அந்த அங்கிள் ஆண்டியை கூப்பிட்டு, எங்கே நான் வச்சுருந்த ஃபோட்டோவை காணோம், ஜோயா அசத்தோட ஃபோட்டோ இங்கே தான் நான் இருந்துச்சு, அது எங்கே அப்படின்னு கேட்டால் இந்த ஆண்டியும் யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம சனம் அதை எடுத்துகிட்டு போனதை இந்த ஆண்டியும் பார்த்துருக்கோம். அது சனம் தான் எடுத்துகிட்டு போனான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ கையில் தான் ஏதோ ஒரு ஃபோட்டோ இருந்த மாதிரி பார்த்தேன்னு சொன்னால், எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 3 மணி இருக்குன்னு சொல்லுது. 3 மணியா? 3 மணிக்கு தான் அவளும் நமக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு ஆயில் கிட்ட சொல்ல பார்த்தா. அப்படின்னா எனக்கு எதிராக அவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு தான் நினைக்கிறேன். இப்போயே போயிட்டு அந்த ஃபோட்டோவை போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வரட்டி விட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் சனம் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்பாங்க லத்தீஃபும் வந்துட்டு அவகிட்ட ஆஹில் வந்து அனாத ஆசிரமத்துலேருந்து நிறைய பேரை வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அப்பாவோட நினைவு நாளில் இன்னைக்கு. ஸோ அதனால் நீ எனக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத லிஸ்ட்டு போட்டு கொடு, நான் போய்ட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அவளும் சரின்னு சொல்லிட்டா. அப்போ அந்த புது சனமும் வந்துட்டு சரி இவ பேர் இனிமேல் வந்து நம்ம சூனியக்காரினே கூப்பிடலாம். அந்த சூனியக்காரியும் சொல்கிறா, நான் தானே ஆஹிலோட மனைவி, நீ என்கிட்ட தானே வந்து கேட்கணும், இவகிட்ட போயிட்டு கேட்குற, இந்த லிஸ்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் துரத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சனம் கிட்டேயுமே நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, போய் ஸ்டோர் ரூமை போயிட்டு க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விடுறா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு செகரும் வந்துட்டு, வா 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 உன்னோட உண்மையான சுயரூபத்தை இவ்வளோ சீக்கிரம் நீ காட்டிட்ட பற்றியா, நான் கூட உன்னை ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப அப்பாவியான பொண்ணுன்னு தான் நினச்சேன், ஆனால் உண்மையிலே நீ அப்படி கிடையாதுங்கிறத நிரூபிச்சிட்ட. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த நீலாம்பரி கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்க அப்படின்னா நீ இந்த வீட்டிலே நிரந்தரமாக ஆகிலோட மனைவியாக தங்கிடலான்னு நினச்சிட்டு இருந்தியா? அந்த நீலாம்பரியே இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்க போகிறான்னு தெரியல. அவள் போயிட்டானா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு விட்டு போய் தானே ஆகணும், அவளுக்கு நான் ஸ்கெட்ச் போட்டு தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. இவ எதை பற்றி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி இவ முழிச்சிட்டு இருந்தா. அப்போ அந்த அங்கிள் ஆண்டியும் புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவளை தேடி ஆகணுமே, அவள் எங்கே அதை வச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. செகரும் என்ன பண்ணுறான்னா, அந்த முக்கியமான ப்ரூஃப், அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பரு, அதை ட்ராவில் தான் ஒழிச்சு வச்சிருந்துப்பா போல், அதை எடுத்து இன்னும் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே வந்து ஒழிச்சு வச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி அந்த ரூமுக்கு வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்கா. ஏதோ ஒரு எவிடன்ஸ் இவளுங்க வச்சிருக்காளுங்க போல், அதை வச்சு தான் இவ்வளோ தைரியமாக அவள் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த பெட்டு கீழே இருந்து அந்த நியூஸ் பேப்பருமே எடுத்து அவள் பார்த்துடுறா. பட் அது எது சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது தெரியல. அந்த அங்கிள் ஆண்டி நீலாம்பரி கிட்ட போயிட்டு, நாங்கள் வீடு ஃபுல்லாக தேடிட்டோம், அந்த ஃபோட்டோவையும் காணோம், அப்புறம் அவள் உங்களுக்கு எதிராக என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கானோ தெரியல, அதுவும் எங்கள் கண்ணில் தென்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த சூனியக்காரியும் வந்துட்டு, இதுவா நீங்கள் தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறா. இதுதான் நான் தேடினேன், இது உனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீ ஏதாவது ஒரு விஷயத்தை மறைக்கிறேன்னா அதை முதல்ல வந்து என்கிட்ட சொல்லு, அப்போ தான் நான் என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஆகிலும் வீட்டுக்கு அனாத ஆசிரமத்துலேருந்து எல்லாருமே கூப்பிட்டுருக்கான். கூடவே 3 ஜமாத் ஆளுகளையுமே கூப்பிட்டுருப்பான் போல், அவங்களும் வந்திருக்காங்க. அப்போ போயிட்டு நம்ம சனம் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொன்னால், சனம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களே, இப்போ போயிட்டு என்ன பேச போகிறா, அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான். ஸோ அதனால் இவளால் இப்போவும் எதுவும் அவங்ககிட்ட பேச முடியல. இந்த பக்கம் இந்த சைக்கோ போயிலோ மாப்பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டெரஸில் நின்றுட்டு இருக்கான். கூடவே நம்ம ராகத்தையுமே கை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு வீல் சேரில் வந்து உட்கார வச்சுட்டு இருக்கான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த வியூ பார்க்குறதுக்கு. சரி ஓகே, முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு, எனக்கும் பொண்டாட்டி ஹயாக்கும் இன்றைக்கி கல்யாணம், அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை பண்ணணும். என்னன்னு கேட்குறியா, நீ வந்து ஹயாவை டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. முடியாதுடா, நான் எதுக்காக ஹயாவை டைவர்ஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஹயா எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொன்னால் உனக்கு விஷயமே தெரியாதுல்ல, அதோ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹயாவுமே ராகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் அவன் சொன்ன மாதிரி கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கா. ராகத்தை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹயா அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கவள டக்குன்னு இவன் கண்ணை காமிச்சு மிரட்டுறான், அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் அங்கேயே நின்றுடுறா. பார்த்தெல்லாம் உன் பொண்டாட்டி ஹயா இங்கே வந்துட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, இப்போ எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை பண்ணி ஆகணும், நீ அவளை டைவர்ஸ் பண்ணணும். இதுக்கு நான் பெருசாக கஷ்டப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, சும்மா வாயால் 3 தடவை தலாக்னு சொல்லிவிடு, அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற எல்லா உறவுமே முடிஞ்சு போயிடும், அதனால் நீ இப்போவே தலாக் சொல்லு அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்கிறான். இப்போ மட்டும் நீ தலாக் சொல்லலைன்னு வச்சுக்கேன், அப்புறம் உன்னோட ஹயாவோட மூளை சதுரி போயிடும். உங்கள் 2 பேருக்குமே நல்லா தெரியும்ல, ஹயா மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா உனக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன், சொல்லுடா தலாக்க அப்படின்னு சொன்னதும் அவனும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒழிச்சிட்டு இருக்கான். இவனும் சொல்லுன்னு மிரட்டவும் அவனும் வேற வழி இல்லாமல் ஃபர்ஸ்ட் தடவை தலாக்னு சொல்லிடுறான். உடனே இவ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. அவன் கூட இருந்த எல்லா நினைவுகளுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அடுத்த செகண்டே அவன் இன்னொரு தடவையும் தலாக்னு சொல்லிடுறான். ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லிடாதீங்க, நான்
உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனுக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஹயாவோட உயிரை காப்பாற்றி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். 3வது தடவை அவன் சொல்ல அதுக்குள்ளே நம்ம ஹயா என்ன பண்ணுறான்னா கீழே ஒரு ராடு கிடக்கு, அதை எடுத்து அவனோட தலையிலே போட்டுறா. அந்த சைக்கோ போய் வீல் சேரில் வந்து காலை வச்சுட்டு இருந்திருப்பான் போல். அடிச்சடியில் அவன் டக்குன்னு அந்த வீல் சேரை அந்த பக்கமாக தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் போய் விழுந்துடுறான். அதனால வீல் சேருமே அந்த பக்கமாக போயிட்டு இருக்கு. ராகத்தும் வந்துட்டு ஹயா ஹயான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். உடனே ஹயாவும் போயிட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கா. பின்னாடியே அந்த சைக்கோ போயிலும் ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் ஓட, அவன் ஒரு பக்கம் ஓட. அதுக்கப்புறம் அந்த வீல் சேரில் ராகத்து வேற பின்னாடி பக்கமாக போயிட்டு இருக்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ கரெக்டாக நம்ம ஹயா ராகத்தோட கையை பிடிக்கிற சமயமாக பார்த்து அப்படியே போயிட்டு கீழே விழுந்துடுறான். எஜ்ஜில் அப்படியே டெரஸ்லேருந்து மேலேருந்து கீழே விழுந்து ராகத் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. உடனே ஹயா ராகத் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அந்த பையன் என்னடானா அவளை பிடிச்சி அந்த பக்கமாக இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். அப்படியே எங்கே கட் பண்ணா இங்கே நீலாம்பரியோட வீட்டுக்கு புதுசாக ஒரு அம்மா வந்துட்டு இருக்கு. அவங்கள பார்த்துட்டு யார் நீங்கள்? ஓ, அனாத ஆசிரமத்துலேருந்து வந்திருக்கீங்களா? சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் நீலாம்பரியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், நான் ஜெயிலரு அப்படின்னு சொன்னா. அப்படியா, நீலாம்பரி அங்கே மேலே இருக்காங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் அனுப்பி வைக்கவும் அந்த அம்மாவும் மேலே போயிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம நீலாம்பரியும் அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு, இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நீ வந்து என்னை மிரட்டிட்டு இருந்தியா, நல்ல வேலை இது இப்போ என் கையில் கிடச்சிச்சு, இது மட்டும் ஆகில் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இத்தனை வருஷமாக அவனை பொய் சொல்லி தான் ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்னோட நிலைமையே மோசமாக போயிடும். நல்ல வேலை இந்த பேப்பர் என் கையில் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் இது யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை கரெக்டாக கொளுத்தி விட போயிட்டே இருக்கா. அப்போ கரெக்டாக யாரோ ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி தெரியுது. டக்குன்னு அந்த லைட்டரை கீழே வச்சுட்டு யார் அதுன்னு கேட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த ஜெயிலர் அம்மாவை ஏற்கனவே அவளுக்கும் தெரியும் போல. அவங்கள பார்த்த உடனே இவ பயங்கரமாக ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல், இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? நீங்கள் தான் ஜெயிலில் எனக்கு பண்ண உதவிக்காக நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறமா என்னால் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட போனால் டக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. நீலாம்பரி பயங்கரமாக ஷாக் ஆகுறா. அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்குது, 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போச்சுன்னு சொன்னேன்ல, அந்த குழந்தை சாகலை, உயிரோடு தான் இருக்கா, உன்னோட பொண்ணு உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அப்படின்னா நீலாம்பரிக்கு ஒரு பொண்ணு வேற இருந்திருக்கு போல. அந்த பொண்ணு செத்துட்டான்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்திருக்கா. ஆனால் இப்போ இந்த அம்மா வந்து சொல்லுது அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு உயிரோட இருக்காளா? அவள் செத்து போயிட்டான்னு நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க. சரி, என் பொண்ணு எப்படி இருக்கா, அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த அம்மா ஏதோ சொல்ல வரதுக்குள்ள டக்குன்னு யாரோ ரூம் பக்கமாக வந்துட்டு இருக்காங்க போல. உடனே இங்கேருந்து வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. பார்த்தா நம்ம ரிஹான் தான் வந்திருக்கான். ரிஹான் வந்துட்டு அந்த பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த பேப்பரை தேடுறதுக்காக தான் திரும்ப வந்து நீலாம்பரியோட ரூமுக்குள்ளே வந்துட்டு எங்கே பார்த்தாலும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த பேப்பர் கீழே தான் விழுந்து கிடக்குது. ஏன்னா அந்த நீலாம்பரி பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த அதிர்ச்சியில் பேப்பரை கீழே போட்டு போயிட்டா. அங்கே கீழே தான் கிடக்குது. ஆனால் அது தெரியாமல் ரிஹான் சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆகிலும் வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, அம்மாவுக்கு மெடிசன் தீர்ந்து போச்சு, அதான் பழைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, சரி ஓகே, ஒரு வேலை விஷயமா நானும் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பார்த்தா அந்த பேப்பர் அங்கே கீழே தான் கடந்துட்டுருக்கு. அப்படி ரிஹானை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது அவன் என்னடானா நீலாம்பரியோட ரூமை பார்த்தபடியே போயிட்டு இருக்கான். அதை அந்த சூனியக்காரியை நோட் பண்ணிவிட்டு இவன் எதுக்காக திரும்ப திரும்ப நீலாம்பரியோட ரூமை பார்த்துட்டே போயிட்டு இருக்கான், அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த ரூமில் வந்து பார்த்தா அந்த பேப்பர் இங்கே கிடக்குது. இது நான் அவகிட்டலாம் கொடுத்தேன், இந்த பேப்பர் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அவள் கீழே போட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்து அவள் வச்சுக்கிட்டா. ஆக மொத்தம் சுற்றி முற்றி அந்த பேப்பர் யார் கையில் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க கையில் தான் அந்த பேப்பர் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.